தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பழங்குடி இருளர் மக்களை கழுகு போல் வேட்டையாடி கொண்டிருக்கின்ற இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்குமே ஒரு நினைப்பு இருக்கும், பொதுமக்கள் எல்லாருக்கும் கடன் வாங்கினா கட்டித்தானே ஆகணும், அதுக்கே இவங்க இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு சின்ன ஒரு நினைப்பு உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கோம். அது அதுக்கான விடையை நான் சொல்லணும் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கடன் வாங்குறாங்க, அது எல்லாருக்கும் தெரியுதான்றது தெரியல. அம்பானி அதானி போன்ற பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் எவ்வளோ கடன் வாங்கி அதை வாரா கடனில் இன்னைக்கு விட்டு அரசு பொறுப்பு எடுத்து கட்டிட்டு இருக்குது. இது குறித்துலாம் நமக்கு யாருக்குமே என்ன இல்லை, ஒரு கேள்வியே கிடையாது. அது குறித்து நம்ம என்றைக்குமே பேசவும் முன் வந்ததும் கிடையாது. ஆனால் அது பேசணும்னா தயக்கமாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள், அவங்களுக்குலாம் ரெண்டு இல்லை 4 கொம்பு முளைச்சிருக்குது. அவங்களாம் மட்டும் கடன் வாங்கலாம், அதை வாரா கடனில் வைக்கலாம். சரிங்களா? இனி வரும் காலங்களில் அதை பற்றியும் நீங்கள் சிந்திங்கன்றதுனால தான் நான் இந்த ஒரு விஷயத்தை உங்கள் பொதுமக்களுடைய பார்வைக்கு நான் இதை வைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட கடன்களை வாங்கிட்டு நம்ம மோடியே என்ன பண்ணார், நிறைய திருடர்களை ஃப்ளைட்டை ஏற்றி அனுப்புனார், டாட்டா காட்டியும் அனுப்புனார். அது எல்லாரும் இந்த நாடே அறிஞ்சது. எல்லா இடத்துலையும் பத்திரிகையில் வந்தது, டிவியில் வந்தது, எல்லாத்துலேயுமே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அதை குறித்து நம்ம யாருமே என்ன பண்ணலை, எங்கேயுமே வாய் திறந்து பேசலை. ஏன்னா அவங்களாம் பணக்காரர்கள், அவங்க கடன் வாங்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு பழங்குடி மக்கள் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனினால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, அதாவது இந்த சமூகத்தை இந்த நாட்டை காக்கிறதே பழங்குடி மக்கள் தான். இன்னைக்கு ஒரு பக்கம் அந்த பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் எல்லாம் போர்ன்ற பேரில் அழிச்சிட்டு இருக்கிறாரு மோடி. சும்மா அவர் பண்ணுற வேலைகள்லாம் கார்ப்பரேட் கம்பெனி எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு இன்னைக்கு நாட்டையே விற்றுக்கிட்டு இன்னைக்கு போர்ன்ற அந்த போர்வையில் எல்லாரையும் நம்ப வச்சு அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் காட்டெல்லாம் மலையெல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கிற இந்த பழங்குடி இந்த நாட்டுக்கே சொந்தமாக இருக்கிற அந்த மக்களை வேட்டையாடிட்டு இருக்கிறாரு. போர்ன்ற பேரில் அழிச்சிட்டு இருக்காங்க. இங்கே குறிப்பாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிகள் தெருக்கு தெரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டேட் பேங்க் தெரியும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தெரியும். அதை விட்டால் நம்மளுக்கு என்ன இந்தியன் வங்கி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புது கம்பெனிகள்லாம் ஒரு கம்பெனி ஏயு கம்பெனி, பெல்ஸ்டார் கம்பெனியாம், இது எல்லாமே மைக்ரோ ஃபைனான்ஸ் நிதி நிறுவனம். நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏழைங்களுக்கு கடன் கொடுக்குறோம், லாபமே எங்களுடைய நோக்கம் கிடையாதுன்னு சொல்லி தான் 2013க்கு முன்னாடி இந்த கம்பெனிகள்லாம் தொடங்குச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லாபம் மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமே. ஏன்னா குறிப்பாக பழங்குடி மக்களுக்கு ஏன் இதை கொடுக்குறாங்க இந்த கடன்னா, பழங்குடி மக்கள் ரொம்ப விசுவாசமாக என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே அவங்க நேர்மையானவங்க. நேர்மைக்கு பேர் போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பழங்குடி மக்கள் தான். அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, அவங்களுக்கு யாருடைய சொத்தையும் திருட தெரியாது, யாரையும் ஏமாற்ற தெரியாது. அவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. ஓனர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கினா கூட விசுவாசமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 10,000 ரூபாய் கடன் அடைக்க வரைக்கும் பல வருஷங்கள் வேலை செய்கிற மக்கள் தான் இந்த பழங்குடி மக்கள். இன்னைக்கு அவங்களுக்கு இந்த கடன் கொடுக்குறன்ற பேரில் அவங்கக்கிட்ட அவங்க ஒவ்வொருத்தருடைய தலைமையிலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5-6 லோனு. அந்த ஒவ்வொரு லோனும் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே தான். ஆனால் அவங்க கையில் சேர்ற காசு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் தான். அப்போது இந்த ஏழை மக்களை, படிப்பறிவில்லாத மக்களை இப்படி பேங்க்ன்ற ஒரு பேரை வச்சுக்கின்னு இப்படி கொள்ளை அடிக்கிறவங்கள நம்ம என்னைக்குன்னா வாயை திறந்து கேட்டுருக்குறோமா? பொதுமக்களுக்கு தான் நாங்கள் இந்த மக்கள் மன்றம் சார்பாக இந்த ஒரு கேள்வியை நாங்கள் வைக்கிறோம். இந்த மக்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் இல்லை. 2 சென்ட் நிலத்துக்காக கிட்டத்தட்ட மக்கள் மன்றம் தொடங்கி 25 வருஷம் ஆக போகுது. இந்த 25 வருஷமா நாங்கள் போராடிட்டு இருக்கோம், ஒரு 2 சென்ட் இடம் கொடுங்க எங்கள் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படி உட்கார்றதுக்கே இடம் இல்லாத மக்களுக்கு விவசாயம் செஞ்சு இவங்க அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி இவங்களுக்கு லோன் தராங்களாம். கேட்டுங்க, நீங்கள் கேட்டுங்க இந்த கதையை. அது ஒரு கார்டு போட்டு கொடுத்துட வேண்டியது. அந்த கார்டில் என்ன இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னால் என்னன்னே மக்களுக்கு தெரியாது. அவங்க இதில் கையெழுத்து போடுங்க, உங்கள் ஆதார் கார்டை கொடுங்க, இதில் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னால் உடனே கையெழுத்தை போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கும் தேவை இருக்குல்ல, மனிதர்கள்லாம் உயிர் வாழறதுன்னா அவங்களுக்கும் சில தேவைகள் இருக்கும்ல, அதை பெறறதுக்காக அதை அனுபவிக்கிறதுக்காக அவங்க சில உடல்நிலை சரியில்லை,
எங்கள் வீட்டில் வந்து எங்களால் வந்து சாப்பிட முடியலன்னு சொல்லி ஒரு கடன் வாங்கக்கூடாதா? அது கூட இந்த மக்களுக்கு உரிமை இல்லையா? உடனே இவர் வந்துடுவார். மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து கலெக்டர் அவர் தான். தெருவுக்கு தெரு 4 பேர் பேக்கை மாட்டிக்கிட்டு போயிட வேண்டியது. கரெக்டாக 5 மணி ஆச்சுன்னா அவங்க வீட்டு வாசலில் போய் உட்காந்துக்குது. ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பேக்கை மாட்டிட்டு போயிட வேண்டியது கலெக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லி கலெக்ட் பண்ணுறதுக்கு. நிறைய கடன்கள் அந்த மக்களுக்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னா, அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி பேர் கூட எங்கள் மக்களுக்கு தெரியாது. அவங்க இன்னைக்கு வரான் கடன் வந்து வசூல் பண்ண வரான்னா உட்கார்ந்து கட்டும் கடனா? அது என்னது உட்கார்ந்து கட்ட கடனா என்னன்னு தோழர் அப்படின்னு கேட்டால் அவங்க இங்கேயே உட்காந்துருந்து காசு கொடுத்தப்பத்தான் தோழர் போவாங்க. அந்த கடன் பேர் வந்து உட்கார்ந்து கட்டும் கடன். இந்த அளவுக்கு தான் எங்கள் மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்கள்கிட்ட வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு சொல்லி கடனை கட்டி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ரொம்ப உண்மையிலேயே சொல்கிறேன், பழங்குடி மக்களுக்காக நிறைய திட்டங்களை வந்து அவங்க வகுத்து கொடுத்து அதை வந்து செயல்படுத்தணுன்ற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள், அதாவது குறிப்பாக இந்த அதிகாரிகள், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா செயல்பட்டு இருக்கிறாங்க. சரியாக வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் எதுவுமே செய்யறதில்லை. அப்படியே காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 300 வீடுகளுக்கு மேலே அரசு வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஜென்மன் திட்டத்தில் அரசு கட்டி கொடுத்து மக்களை வந்து குடியேற்றிருக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க உட்காந்துக்கிட்டு கடனை கொடு, கடனை கட்டலைன்னா இந்த வீட்டை கொடு, இந்த வீட்டு உங்கள் பேருக்கு தானே இருக்குது, இதை கொடு. எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு கொலைக்காரர்கள் மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க, குறிப்பாக பழங்குடி மக்கள்கிட்ட. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு கண்டிச்சு அதை ஒட்டியும் சில இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருக்குறாங்க. அந்த சட்டத்தை எப்படியோ அப்படியே அதிசயமாக வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாரு ஆர்.என். ரவி. அதுதான் ரொம்ப அதிசயமாக இருக்குது. அது வந்து சட்டமாகவும் வரப்போகுது. அப்போ இந்த சட்டத்தில் கடுமையான தண்டனைகள்லாம் இருக்குதுன்றத இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து சட்டம் ஏற்றி இருக்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட யாரையும் போய் கட்டாயப்படுத்தி என்ன பண்ணக்கூடாது, வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி கட்டாயப்படுத்தினாலே அவங்களுக்கு வந்து 3 ஆண்டு சிறை தண்டனை இருக்குது. அவங்க கொலை முயற்சி செய்கிற அளவுக்கு அவங்க போனாங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு 10 ஆண்டு கூட சிறை தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லியும் கூட இவங்க தொடர்ச்சியாக போய் பழங்குடி மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து அச்சுறுத்திட்டு வராங்க. இதனால் வந்து பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை ரொம்பவே முற்றிலுமே வந்து என்ன பண்ணுறாங்க, இது காடு மலைன்னா கூட பரவாயில்ல, காடில் போய் மக்கள் ஒழிஞ்சிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து அச்சுறுத்திட்டு இருக்குது. அதனால குழந்தைகளுடைய படிப்பும் பாதிக்கப்படுது. இப்போ தான் வந்து முதல் தலைமுறையாக இவங்க வந்து பள்ளிக்கு போக ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ மீண்டும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனினால குழந்தைங்க பள்ளிக்கூடம் பக்கமே திரும்பாத ஒரு அபாயத்தில் தான் வந்து மக்கள் இருக்காங்க. இதை தயவு கூர்ந்து தமிழக அரசினுடைய கவனத்திற்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு போகணுன்றது தான் எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து ஏன் வந்து இந்த மாதிரி கடனை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே உற்பத்தி பண்ணி அதை வாங்கணும், எப்படின்னா மக்களை வாங்க வைக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இது மீண்டும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க. கடனை வாங்கி பொருளை வாங்குவாங்க மக்கள் மீண்டும் வாங்கணும். இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம செல்லை திறந்தாலே அட்வர்டைஸ்மெண்ட், இது வாங்குறீங்களா, அதை ஆர்டர் பண்ணுறீங்களா, இதை ஆர்டர் பண்ணுறீங்களா அப்படின்றது நம்மளுக்கு கொட்டி கிடக்குது. இப்படி இருக்கிற சூழலில் இந்த மக்கள் படிப்பறிவே இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதனால் அவங்க வந்து கடனை வந்து வாங்குறாங்க. இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்ம இப்போ சட்டம் வந்திருக்குது, அதுக்கு வந்து ஒரு விதிமுறைகள் வைக்கணும், வாங்கின கடனை எல்லாத்தையுமே வந்து ரத்து பண்ணணும். இந்த மாதிரி இவங்களை மிரட்டக்கூடாதுன்றது தான் மக்கள் மன்றத்தின் மூலமாக நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம். முன்னாடி வந்து சுய உதவி குழு இருந்தது. சுய உதவி குழு மூலம் இவங்க கடன் வாங்குறாங்கன்னா அதுக்கு 1% தான் வட்டி. அது வந்து உண்மையிலேயே வந்து பாமர மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அது வந்து வசதியாகவும் இருந்தது. அவங்களால திருப்பி கட்டக்கூடிய ஒரு நிலையிலேயே வந்து அவங்க இருந்தாங்க. ஆனால் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனின்றவங்க வந்து அவங்க வட்டி எவ்வளோ வைக்கிறான்னா 35% 40% வரைக்கும் வட்டி வந்து வைக்கிறாங்க. இந்த வட்டியில் வந்து கண்டிப்பாக இது வந்து சட்டப்பூர்வமான வந்து இவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல். மக்கள் மேலே வந்து இப்படி ஏற்கனவே நிதி அமைச்சர் வந்து நம்மளுக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு பக்கமே திரும்பி பார்க்கறது கிடையாது. ஏகப்பட்ட ஒவ்வொருத்தருடைய தலைமாலையும் வந்து கோடிக்கணக்கில் வந்து கடனை வந்து சுமத்திருக்கிறாங்க. அதே வகையில் அதுவே ஒரு பெரிய சுமையாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இது பத்தாத்துக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி வேற. எனவே இது போன்ற மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து மக்களை வந்து கழுகு போல வந்து வேட்டையாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் விட்டுட மாட்டோம். இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு ஒரு முடிவு கட்டாமல் மக்கள் மன்றம் ஓயாது
ஓயாது என்பதை மீண்டும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மக்கள் மன்றத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.